ஓம் நமச்சிவாய. என் செல்ல குழந்தையே, வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றது. எல்லையில்லாத துன்பங்களை அனுபவித்து விட்டேன். எல்லாவற்றையும் இழந்தும் விட்டேன். இனியும் என்னால் முடியாது அப்பா. இப்போது என்னிடம் இருப்பது என் உயிர் மட்டும்தான். அதையும் நீங்களே எடுத்து கொள்ளுங்கள் என்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, உன் கஷ்டம் மனவேதனை என்ன என்பது எனக்கு புரியாமல் இல்லை. உன் மனக்குழப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை தரும்படியான ஒரு நிகழ்வினை கூறுகிறேன். கவனமாக கேள். இதில் இருக்கும் உண்மையை நீ புரிந்து கொண்டால் இனி நீ அழுது புலம்ப மாட்டாய். கேட்கிறாயா? ஒரு ஏழை ஒருவன் ஜென் துறவியை பார்க்க சென்றான். அவரை பார்த்து, குருவே, நான் பெரும் ஏழை. என்னிடம் என் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை. நான் ஒரு நல்ல வசதியுடன் வாழ வழி சொல்லுங்கள் என்று கேட்டான். அதற்கு குரு அவனிடம், நான் 5000 ரூபாய் தருகின்றேன். உன் கைகளை என்னிடம் வெட்டி கொடு என்று சொன்னார். அவன், என்னால் 5000 ரூபாய்க்காக என் கைகளை இழக்க முடியாது என்று கூறினான். சரி, நான் உனக்கு 15000 ரூபாய் தருகின்றேன். உன் கால்களை கொடு என்றார். அதற்கும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. வேண்டுமென்றால் 50000 ரூபாய் தருகின்றேன். உன் கண்களையாவது கொடு என்று கேட்டான். அதற்கும் அவன் முடியாது என்றான். சரி, உனக்கு 20 லட்சம் வேண்டுமென்றாலும் தருகிறேன். உன் உயிரை கொடு என்றான். அதற்கந்த ஏழை மனிதன், என்னால் நிச்சயம் நீங்கள் சொல்வதை செய்ய முடியாது என்று கூறினான். அதை கேட்ட அந்த குரு அவனிடம், உன்னிடம் உன் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை என்றாயே. இப்போது எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் உயிரை கொடுக்க மறுக்கிறாயே. இப்படி எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் கொடுக்க விரும்பாத விலை மதிப்பற்ற உயிரை கொண்டுள்ள நீ எவ்வாறு ஏழையாக முடியும்? ஆகவே நீ உழைத்து வாழ்க்கையில் முன்னேறு என்று கூறினார். விலைமதிப்பில்லாத தன் நம்பிக்கை ஒன்று போதும் வாழ்வை ஜெயிக்க. புரிந்து கொண்டாயா செல்லமே? இந்த நிகழ்வில் மறைந்திருக்கும் சூட்சமங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயம் இனி நீ அழமாட்டாய். என் பிள்ளையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அழகான வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்காமல் உன்னை விடவும் கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்பதை என்றாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? விலை மதிப்பில்லாத சொத்து உனக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே. எல்லாவற்றையும் கடந்து வா. நாளைய உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உன் எண்ணங்களும் செயல்களும் தான். எனவே நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நன்மையை மட்டும் செய்து கொண்டு வா. என் மீது நீ கோபமாக இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன் வாழ்விற்காக நீ ஒரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தாய். அதை செயல்முறைப்படுத்தவும் தொடங்கினாய். ஆனால் நீ நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று ஆகிவிட்டது. உன் திட்டம் நிறைவேறாமல் போய்விட்டது. எல்லாம் கனவு போல கலைந்துவிட்டது. அதனால், ஏனப்பா எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது? நான் என்னதான் பாவம் செய்தேன்? நான் நினைப்பது எதுவுமே நடக்கவில்லையே என்று என் மீது வருத்தத்துடன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். சரிதானே பிள்ளையே? ஆனால் உனக்கொன்று தெரியுமா? எல்லாவற்றுக்கும் காரணம் நான் தான். ஒன்றும் புரியவில்லையா? ஆம், நான் தான் உனது திட்டத்தை மாற்றினேன். நீ என் பிள்ளை. உனக்கு நல்லது எதுவோ அதையே நான் செய்கிறேன். இதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்காக நீ என் மீது கோபப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் அதை நான் ரசிக்கின்றேன். ஏனெனில் நீ என்னிடம் உரிமையாக சண்டையிடுவதும் கோபப்படுவதும் எனக்கு மிகவும் பிடிக்கும். உன் செல்ல சண்டையை கண்டு நான் ரசிக்கிறேன்.
ஆனந்தமடைகிறேன். ஒரு பிள்ளை தன் தகப்பனிடம் தானே உரிமையாக சண்டையிடவோ கோபித்து கொள்ளவோ முடியும். ஆனால் ஒன்று பிள்ளையே, நீ என்னிடம் எத்தனை கோபப்பட்டாலும் சண்டையிட்டாலும் சரி, உனக்கு நன்மை மட்டுமே செய்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நீ நினைத்தது நடக்கவில்லை, உன் திட்டம் தோல்வியை தழுவியது என்று இன்று நீ என் மீது கோபமோ வருத்தமோ படலாம். ஆனால் ஒரு நாள் அதற்கான பலனை நீ அனுபவிக்கும் போது என் அப்பன் சிவன் எனக்கு நன்மையை தான் செய்திருக்கிறார் என்று புரிந்து கொள்வாய். அதற்கான கால நேரம் நிச்சயம் வரும். நீ என்னை புரிந்து கொள்வாய். இப்போது நீ நினைத்தது நடக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கும் நீ மனமுருகி எனக்கு நன்றி கூறுவாய். இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. வார்த்தைக்கு வார்த்தை, அப்பா அப்பா, நான் உன்னை மட்டுமே நம்புகிறேன், உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறாயே தவிர நான் எதை செய்தாலும் அதில் உனக்கு நன்மை மட்டுமே நிறைந்திருக்கும் என்பதை ஏன் நம்ப மறுக்கிறாய்? என் மேல் உனக்கு முழு நம்பிக்கை இருந்திருந்தால் நடக்காமல் போனதை பற்றி இப்படி வருந்திக் கொண்டு இருக்க மாட்டாய். நடந்தது எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று எல்லா பாரத்தையும் என் மீது போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இருந்திருப்பாய். இப்போது சொல், உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை தானே? நம்பிக்கை இருந்தால் இனி எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாய் இரு. நடக்கும் எல்லாம் நன்மைக்கே. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது தானே நடக்கும். ஓம் நமச்சிவாய.